நற்செய்தி பரப்புவதும் நற்செயல் புரிவதும் தொன்று தொட்டே கிறிஸ்தவத்தின் அடிப்படை. கிறிஸ்துவின் அடியொற்றும் அடியவர்கள் அனைவரும் ஆன்மீக அறுவடையாற்றுவதற்கென மரியாதைக்குரிய நம் கால தந்தை பேராயரின் தலைமையின் கீழ் விழுதுகளாய் களமாடிய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் 70 வருட அணிவகுப்பை மீள்பார்வை செய்திட இதோ ஒரு அழைப்பு. சார்ல்ஸ் இ கவுமேன் மற்றும் ஏர்னஸ்ட் கில்போர்ன் போன்றோரால் புகழுடன் உருவாக்கப்பட்டது OMS என்னும் ஓரியண்டல் அருட்பணி சங்கம். நற்செய்தி அறிவிக்கும் வேட்கையோடு 1941 இந்தியா வந்ததும் அருட்பணி பயிற்சி பள்ளிகள் துவங்கியதும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்பம். இங்கிருந்து வெளியேறிய நற்செய்தி பயிற்சியாளர்களும் திருச்சபை நிறுவிடுவோரும் நாட்டிய ஆலயங்கள் அனைத்தும் 1956 திருச்சபை ஒழுங்கு எல்லைக்குள் வருகை புரிந்து வெற்றி கொடி நாட்டி 70 வருடங்கள் உருண்டோடின. கூடவே அவை 1976 இந்திய சுவிசேஷ திருச்சபை என பெயர் மாற்றம் பெற்று பட்டொளி வீசி பறக்கும் 50 வருட பொன்விழா கொடியும் ஊழியத்தின் உண்மை தன்மைக்கு சான்று பகருகின்றன. 1993 ECIயின் முதல் பேராயராய் நம் தந்தை பேராயர் திருநிலைப்படுத்தப்பட்டு ECIயின் அடுத்த கட்ட அதிர்வலையை அமைதியாய் அரங்கேற்றி இன்றோடு 33 வருடங்களாய் வெளிப்பட்ட ECIயின் அசுர வளர்ச்சியை இந்திய கிறிஸ்தவ வரலாறு பதிவிட தவறவே இல்லை. இத்தகைய சிறப்புகளால் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மாபெரும் சகாப்தத்தை பதிவு செய்தவர் நம் தந்தை பேராயர் M. எஸ்ரா சர்க்குணம். OMS கண்டெடுத்த முத்துக்களிலே ஒரு முத்தான ஊழியர். ஓய்வறியா உழைப்பை முதலாக்கி காட்டி முதன்மை பெற்றவர். சுவிசேஷம் பரப்பினால் போதும் என்றில்லாமல் சபைகளை நாட்டிடும் சாதனை படைத்தவர். இந்திய வரைபடத்தின் எல்லா கிராமத்திலும் நகரத்திலும் இல்லத்திலும் இல்லச்சபையோ திருச்சபையோ எழும்பிட வேட்கை கொண்டவர். சமுதாய கட்டுகளை கட்டவிழ்க்க அடிமை விலங்கொடிக்க 1974 IMM எனும் இந்திய மிஷனரி இயக்கத்திற்கு பிறப்பை கொடுத்தவர் நம் பேராயர், நம் ஐயா. உலகின் கடைசி மனிதனுக்கும் நற்செய்தி அறிவிக்கவே விரும்பினார். 1,00,000 திருச்சபைகளை இந்தியா முழுதும் கட்டி தீர்த்திட ஆசையும் பட்டார். ஆசைகளை கொட்டி வைத்துவிட்டு ஆண்டவரிடமும் சென்று விட்டார். ஆசை நிறைவேறுவதும் நிராசையாவதும் தொடர் தலைமுறையின் நிர்ணயம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் தலைமுறை தரமான தலைமுறை. ECI திருச்சபை என்னும் மாபெரும் மரம் என்பது ஒரு 70 வருட விருட்சம். கிறிஸ்துவையும் அவரது மாபெரும் பிரதான கட்டளையையும் நல் விளைநிலமாக கொண்ட ECI விருட்சம் இன்றளவும் அதை தாங்கி பிடிக்கும் ஆணி வேராய் நம் தந்தை பேராயர். தரிசனங்களில் உறுதியும் சரிப்படுத்தும் நுணுக்கமும் வேறுக்கான வலிமை. இறையை மேலாகவும் பிறரை அடுத்ததாகவும் தன்னை கீழாகவும் அடையாளம் காட்டி மண்ணுள் இறங்கிச் செல்லும் அற்புதமான ஆணிவேர் அவர். வேர் பிடித்த நிலத்தையும் நிலம் பிடித்த வேரையும் கொண்டதால் வளர்ந்த ECI விருட்சம் கிளையாக இலையாக செழுமையாக காண கிடைத்த பல்லாயிர விருட்ச விசுவாசிகள், அருட்பணியால் ஆதாயம் செய்த விருட்ச ஆத்துமாக்கள், பூவாக காயாக கனியாக பலன் கொடுத்து உருமாறி உற்பத்தியான திருச்சபைகள், 100 என்றும் 1000 என்றும் 10,000 என்றும் லட்சங்கள் காண வேண்டி நூதனமாய் தரிசித்த ஆணிவேரின் அசாத்திய ஆற்றலை முழுமையாக்கிய 13 பேராயங்கள், 24 பேராயர்கள், 13 பேராய கமிசரிகள், 12,000 திருச்சபைகள், 20,000 இல்லச்சபைகள், 2,000 ஆயர்கள், 1,300 அருட்பணியாளர்கள், 10,00,000 விசுவாசிகள், 3 இறையியல் கல்லூரிகள், 10 வேதாகம பள்ளிகள், 22 பள்ளிக்கூடங்கள், 6 மகிழ்ச்சி இல்லங்கள், 50 அன்னை மங்களம் தையல் பயிற்சி மையங்கள், 18 கிருபை கல்வி மையங்கள் போன்ற அடையாளங்கள் அனைத்தும் மாபெரும் விருட்சத்தின் வெற்றி சான்றாய் மிளர்கின்றன. வளர்ந்த ECI விருட்சத்தின் விழுதுகளுக்கும் பங்குண்டல்லவா? பேராயர்களாய், தலைவர்களாய், போதகர்களாய், நன்கொடையாளர்களாய், நலம் விரும்பிகளாய், நன்றியுணர்வுடையோராய் விருட்சத்தை 70 ஆண்டுகளாய் தாங்கி நிற்கும் விழுதுகள் கவனம் பெறுகின்றன. வான்வழி வேர்கள் என அறியப்பட்டாலும் மரத்திலிருந்து பூமி நோக்கி இறங்கி பூமுகத்தில் பரவி
வேர்விட்டு விருட்சத்தின் உறுதிக்கு உத்தரவாதம் உரைக்கும் விழுதுகள், சிறப்பிடம் கொண்ட விருட்சத்தின் நிகரில்லா உறுப்பினர்கள். 1,00,000 திருச்சபைகளை கனிகளாய் பெற நீதியின் சூரியனாம் ஆண்டவரின் ஆற்றலுடன் பச்சையம் தந்திடும் கதிரொளியின் ஊட்டமும் ஆன்றோரின் அளப்பரிய வழிகாட்டலும் 70 விழுதுகளை இயக்கும் ஊக்கிகளாய் பிரகாசிக்கின்றன. இன்னும் வேண்டும், விழுதுகள் வேண்டும், விரைவாய் வேண்டும். இலைகளும் கிளைகளும் விழுதாக வேண்டும், பூவும் காயும் கனியும் கூட விழுதாக வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையும் கிளை திருச்சபையை உற்பத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயம் செய்யும் எந்திரமாக மாற வேண்டும். இந்திய கிறிஸ்தவத்தில் தலை சிறந்த தாக்கம் ஏற்படுத்தி எவருமே சாதிக்காத சாதனையை அரங்கேற்றி உச்சம் கண்ட நம் தந்தை பேராயரின் தரிசனத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற ஈசிஐ பெருநாளில் உறுதிமொழி ஏற்று தாய்மண்ணாம் இந்தியாவை கிறிஸ்துவின் விழுமியங்களாய் மாற்றுவோம். 70 விழுதாய் ஒன்றிணைந்து புதிய விடியலை உருவாக்குவோம்.